காலு காகத்தோட பொண்டாட்டி எப்பவுமே ஜாலியா ஊர் சுத்திட்டே இருக்கும். அதோட முட்டை வந்ததுல இருந்து அதால எங்கேயுமே போக முடியல. நாள் முழுக்க முட்டை கூடவே இருக்க வேண்டியதா இருந்தது. அது அதுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் போய் சாப்பாடு தேடிட்டு வரேன். நீ இங்கவே இரு. எங்கேயாவது வெளியே ஊர் சுத்த கிளம்பிடாத. இங்க பாருங்க, எனக்கு உங்களை விட அக்கறை அதிகமாவே இருக்கு. வரப்போற குழந்தைக்காக நானும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போய் சாப்பாடு கொண்டு வாங்க. காகோ சாப்பாடு தேட கிளம்பி போனது. இங்க நீங்க நாள் முழுக்க உட்கார்ந்து பாருங்க. அப்பதான் என்னோட கஷ்டம் தெரியும். வாயில சொல்றது எல்லாருக்கும் ஈஸி தான். உட்கார்ந்து பார்த்தாதான் அதோட கஷ்டம் தெரியும். கௌரி காகோ அதோட முட்டையை எடுத்துட்டு டின்ட்டு குருவி வீட்டுக்கு போனது. டின்ட்டு குருவி, நான் எங்க அம்மாவை பார்க்க போயிட்டு வரேன். நீ அது வரைக்கும் என் முட்டைய கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. சரி சரி, இதுல என்ன இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வந்துடு. நானும் வெளியே தானியம் தேட போகணும். சரி சரி, நான் சீக்கிரமா வந்துடுறேன். நீ அது வரைக்கும் பார்த்துக்கோ. கௌரிக்காகோ ரொம்ப சந்தோஷமா உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனது. என்னம்மா இது, முட்டைய தனியா விட்டுட்டு நீங்க வந்திருக்க? முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பி போய் முட்டைய பாரு. அம்மா விட யாரு தான் குழந்தைய பத்திரமா பாத்துக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு. கௌரிக்காகோ சாயந்தரம் வரைக்கும் அம்மா வீட்டிலே இருந்துட்டு அப்புறமா கிளம்பியது. நானும் காலையில இருந்து வெயிட் பண்றேன். இந்த கௌரிக்காகவும் பாரு இன்னுமும் வரல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல நான் தானியம் தேட போனோன்னு. சே, இதோட பேச்சு நம்பணும் பாரு. கௌரிக்காகோ புலம்பிட்டு இருக்கிறப்பவே வந்தது. சாரி சாரி குருவி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல நான் வெளியே தானியம் தேட போனோன்னு. சாரி குருவி, இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் என்னோட முட்டைய கொண்டு போறேன். காகோ அதோட முட்டைய கொண்டு போனது. வீட்டுக்கு போயிட்டு நாள் முழுக்க அந்த முட்டைய பாதுகாத்துட்டு இருந்த மாதிரி உட்கார்ந்தது. காலுக்காகோ வந்தது. கௌரி, நீ நாள் முழுக்க உட்கார்ந்து களைச்சு போயிட்டு இருப்ப. உனக்காக தான் நான் இந்த ஆப்பிள் கொண்டு வந்திருக்கேன். நீ போய் இதை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. நான் பார்த்துக்கிறேன் அது வர நம்ம குழந்தைய. அடுத்த நாளோ காகோ தானிய தேடி கிளம்பி போன பிறகு கௌரிக்காகோ அதோட முட்டைய டின்ட்டு வீட்டுக்கு கொண்டு போனது. இங்க பாருக்காகோ, எனக்கும் இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. என்னாலலாம் பார்த்துக்க முடியாது. கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ டின்ட்டு, நான் கண்டிப்பா சீக்கிரமா வந்துடுறேன். எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. காகோ சொல்லிட்டு உடனே கிளம்பி போனது. காகோ ஜாலியா அதோட ஃப்ரெண்ட்ஸோட மரத்துல உட்காந்து கொய்யா பழம் சாப்பிட்டுட்டு இருந்தது. இங்க கொஞ்ச நேரத்துல முட்டையில இருந்து காகத்தோட குழந்தை வந்தது. மா, நீங்க தான் எங்க அம்மாவா? நீங்க மட்டும் ஏன் இந்த கலர்ல இருக்கீங்க? நீ இவ்வளோ நாள் முட்டைக்குள்ள இருந்தல்ல, அதனால தான் கருப்பா இருக்க. உன் மேலையும் வெயில் பட்டுச்சுன்னா நீயும் என்ன மாதிரியே மாறிடுவ. அப்படியாம்மா, சரி. கௌரிக்காகோ வந்தது. அட டின்ட்டு, முட்டையில இருந்து என் குழந்தை வெளி வந்துடுச்சா? குட்டி காகம் கௌரி காகத்தை பார்த்து பயந்து போய் குருவி பின்னாடி ஒளிஞ்சுக்கிச்சு. அம்மா, அது யாருமா? வெளியே போ சொல்லுங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. அவங்க என்ன கூட்டிட்டு போயிட போறாங்க. இங்க பாருடா கண்ணா, நான் தான் உன்னோட அம்மா வந்திருக்கேன். குட்டிக்காகோ அழ ஆரம்பிச்சது. அம்மா ப்ளீஸ்மா, என்ன அவங்க கிட்ட அனுப்பிடாதீங்க. நான் என்ன தப்பு செஞ்சாலும் என்ன மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ், என்ன அவங்க கிட்ட அனுப்பிடாதீங்கம்மா. கௌரிக்காகோ சொல்ல சொல்ல கேட்காம அந்த காகத்தை ஒரு கூடைக்குள்ள வச்சு அவங்க வீட்டுக்கு கொண்டு போனது. குட்டி காகம் அழுதுட்டே இருந்தது. அம்மா, எனக்கு எங்க அம்மா வேணும். என்ன அங்க கூட்டிட்டு போய் விடுங்க. காகோ எவ்வளோ சமாதானப்படுத்தியும் அதை அழறத நிறுத்தவே இல்லை. காலுக்காகோ அங்க வந்தது. இன்னொரு பறவை வேற வந்துட்டீங்களா? என்ன நீங்க சாப்பிட போறீங்களா? என்ன எங்க அம்மா கிட்ட விட்டுருங்க ப்ளீஸ்.
என்ன கௌரி சொல்றான் இவன்? இவன் தானே நம்ம குழந்தை, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கான்? நீ தானே அவனோட அம்மா, யார் அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான்? அது அது வந்துங்க. உண்மை என்னன்னு சொல்லு. கௌரிக்காக நடந்தது எல்லாத்தையும் சொன்னது. ஓ, டின்ட்டுவை தான் அம்மான்னு நினைச்சிட்டு இருக்கானா இவன்? இங்க பாருடா கண்ணா, நான் தான் உன்னோட அப்பா, இதுதான் உன்னோட அம்மா. கொஞ்ச நேரத்துக்காக அவங்க வீட்ல உன்னை விட்டு இருந்தாங்க, அப்போதான் நீ வந்த. நீங்க போய் சொல்றீங்க, என்னை எங்க அம்மா கிட்ட விடுங்க ப்ளீஸ். இங்க டின்ட்டு குருவியால இருக்க முடியல. குழந்தை அழற சவுண்டு கேட்டு அவங்க வீட்டுக்கு போனது. நான் கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கிறேன், அவன் வளர்ந்து பெருசான பிறகு அவனுக்கு சொல்லி புரிய வச்சிடலாம். டின்ட்டு குருவி குழந்தைய கொண்டு வந்தது. அம்மா, என்னை திருப்பி அங்க கொண்டு போய் விடக்கூடாது, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். சரிடா கண்ணா, நீ இங்கவே இரு. நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். உன்னை எங்கேயும் விட மாட்டேன். நீ இப்போ தூங்கு. குட்டிக்காகவும் டின்ட்டு கூடவே இருக்க ஆரம்பிச்சது. காலுக்காகவும் கௌரி காகத்தை நல்லா திட்டினது. இப்போ புரியுதா நீ பண்ணது எவ்வளோ பெரிய தவறுன்னு? இனிமே நம்மளால நம்ம குழந்தை கூட இருக்கவே முடியாது. அவனுக்கா புரிஞ்சு வர வரைக்கும் அவன் டின்ட்டு வீட்லயே இருக்கட்டும். நீ போய் சும்மா தொல்லை பண்ணாத. சரிங்க, அவன் அங்கவே இருக்கட்டும். அவன் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.